விநாயகர் சதுர்த்தி இப்போ நடந்து முடிஞ்சிருக்குங்க. இன்னும் சில இடங்கள் நடந்துக்கிட்டும் இருக்கும். இதுக்கு பல கதைகள் சொல்லப்படுது. பார்வதி வந்து ஒரு சிலைய செஞ்சு வச்சு தனக்கு காவலா வச்சுட்டு போனதாகவும், அது வந்து சிவன வந்து உள்ள விடல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கோவத்தில சிவன் பிள்ளையார் தலைய வெட்டி எறிஞ்சதாகவும், பிறகு வந்த பார்வதி அத பார்த்துட்டு காளியா மாறி துவம்சம் செஞ்சு, அதுக்கு பயந்து போய் சிவன் தேவர்கள்ட்ட சொல்லி, கீழ போய் ஏதாவது ஜீவராசியோட தலைய கொண்டு வான்ன உடனேயும், அவங்க போய் பார்க்குறாங்க, யானை மட்டும் தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த யானையோட தலைய கொண்டு வராங்க. அத வந்து பொறிச்சிடுறாரு சிவன். அப்படின்னு கதை வந்து அவங்க சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். அது அவர்களுடைய நம்பிக்கை. அதன் காரணமா அதே மாதிரி அந்த விநாயகர் சதுர்த்தி வந்து சிவாஜி காலத்தில பிரபலயமாகுது. அதன் பிறகு பாலகங்காதர திலகர் அத வந்து சுதந்திர போராட்ட டயத்தில அத வந்து கொஞ்சம் ஊக்கப்படுத்துறார். அவரு ஒரு இந்துத்துவவாதிங்கிறதுனால அத வந்து கொஞ்சம் கொண்டு வராருன்னு வச்சுங்களேன். இப்ப பிரச்சனை வந்து வருஷம் வருஷம் அது வந்து பெரிய பிரச்சனையா தான் வருது இந்தியா முழுக்க. இப்ப பாருங்க, அந்த பிள்ளையார வந்து ஓவரா ஹைட் செஞ்சு, அது வந்து எலக்ட்ரிக் வந்து இங்கே பாஸ் ஆகுது. ஒயரு. அந்த பிள்ளையார் போறதுக்காக என்ன பண்றாங்கனாக்கா, அந்த எலக்ட்ரிக் ஒயர கட் பண்றாங்க. மெயினான இடத்துல. அந்த வீடுகளுக்கெல்லாம் இப்ப எலக்ட்ரிக்கல் ஃபால்ட் வருமா இல்லையா? பிள்ளைங்க படிச்சுட்ருப்பாங்க. நைட் நேரமா இருக்கும். ஃபேன் இல்லாம தூங்க முடியாது. வயசானவங்கலாம் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து அந்த ஹைட்டு தெரியாதா? அதுக்கு தகுந்த மாரி அந்த பிள்ளையார் சிலைய உருவாக்கக்கூடாதா? ஏன் இது மாரி மற்றவர்களுக்கு இடைஞ்சல் குடுக்கணும்? அந்த ஒயரு கட் பண்ணும்போது, ஏதாவது அவங்களுக்கு வந்து பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிருக்கு? அது அத விட பெரிய பிரச்சனையா இருக்கும்ல. அவரோட உயிருக்கு ஆபத்தாகும். எவ்வளோ பெரிய அ ஒரு முக்கியமான இடத்துல அந்த இத வந்து பண்ணிட்டுருக்காங்க. அது ஒண்ணு அது ஒண்ணுங்களா? அடுத்தாப்புல பாருங்க, மும்பைல பீவண்டி. அங்கே வந்து இந்து ஸ்டாப்டு டோல் ஆஃப்டர் அ அ ரியலைசிங் தட் அசான் வாஸ் கோயிங் ஆன். They are the real Hindus. This is the unity that BJP heads. The video is from Bhiwandi, September 4. அங்கே வந்து பாங்குடைய ஒலி வந்த உடனேயும், உடனே வந்து அந்த மியூசிக்கெல்லாம் நிறுத்துறாங்க. நிறுத்தி அவங்க மரியாதை செஞ்சுட்டு, அந்த அதான் ஓதி முடிச்சது பிறகு, திரும்ப இவங்க வந்து பேண்டு ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்குறாங்க. அது அந்த இந்துக்களுடைய பெருந்தன்மைய காட்டுது. நல்லவர்கள். இத விட முக்கியம் வந்து மாட்டுக்கறி வச்சிருந்தான், அது வச்சிருந்தான், இது வச்சான்னு சொல்லிட்டு முஸ்லீம்கள வெட்டி கொல்றாங்க பாருங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. அதனால தயவு செஞ்சு இந்த இந்துக்கள், இப்படி சாந்தமான இந்துக்கள், நீங்க வந்து அதான் சொல்றப்போ நீங்க அடிச்சுட்டு போனா கூட எங்களுக்கு அதனால ஒரு எஃபெக்ட் கிடையாதுன்னு வச்சுக்கங்களேன். தொழுகக்கூடியவங்க அவங்க தொழுக போயிடுவாங்க. 2வது அங்கே நின்றுக்கிட்டு அடிக்கும்போது தான் பிரச்சனையாகுது. அந்த பள்ளிவாசலுக்கு முன்னாடி நின்னுட்டு டான்ஸ் ஆடுறதும், தொழுகை நேரத்தில ஓவரா அ பிரச்சனை பண்ணுறதும், அதுதான் இங்கே பிரச்சனையாகுது ஒழிஞ்சு, நீங்க பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டே அப்படியே போனா அதனால அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அத நம்ம பார்த்துக்கிறோம். அதாவது இந்துக்கள்ல நல்ல குணங்கள் உள்ள எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அத வந்து இந்த இந்துத்துவா தான் கெடுக்குது. இது மாரி பீஃப் கறிய குடுத்து, பீஃப் காமிச்சு முஸ்லீம்கள வந்து வெட்டி கொல்றது, இப்படி வந்து அரசியல் வந்து பண்ணிட்டுருக்காங்க. இத வந்து மாத்திக்கணும். இது வந்து நம்ம வந்து அறிவார்ந்த சமூகமா இருக்கிறோம். படிச்ச சமூகமா இருக்கிறோம். அவர்கள் தான் வந்து இத வந்து சரி பண்ணணும். அத வந்து இந்துக்கள் தான் சரி பண்ணணும். வேற யாரும் சரி பண்ண முடியாது. இந்துக்கள்ல உள்ள பிரச்சனைய வந்து இந்துக்கள் தான் சரி பண்ணணும். இப்போ நான் போய் ஒரு முஸ்லீம் போய் அத வந்து தடுத்தேன்னாக்கா, அது பெரிய பிரச்சனையாகும். அதனால இந்துக்கள் வந்து அது மாரியான பிரச்சனைகள் வராம பாதுகாப்பாக முஸ்லீம்கள வச்சிருக்கணும். ஏன்னா சிறுபான்மை மக்கள காப்பாத்துறது உங்களுடைய பொறுப்பு தான். பெரும்பான்மையான இந்துக்களுடைய பொறுப்பு தான் அது. அத வந்து நல்லா கவனத்தில கொள்ளுங்க. இத வந்து நம்ம வந்து சந்தோஷப்படுறோம். இது மாரி மும்பையில வந்து அதுவும் கலவரங்கள் அதிகம் நடக்கக்கூடிய ஒரு மும்பையில வந்து, இப்படி ஒரு சமூக நல்லிணக்கத்துக்காக அதான் சத்தத்த கேட்டோனே உடனே அவங்க நிறுத்துறாங்கல்ல. அந்த மக்கள வந்து நம்ம வாழ்த்துவோம், வரவேற்போம், பாராட்டுவோம். அதேபோல முஸ்லீம்கள வந்து நம்ம அ தேவையில்லாம வந்து வம்புக்கு இழுக்குறாங்கல்ல.
யோகி ஆதித்யநாத் குரூப்கள் அவர்கள் இதெல்லாம் பார்த்து திருந்துங்க. மும்பையில் நடந்த அந்த வீடியோ கிளிப்பையும் பாருங்கள். अस्सलाम वालेकुम। ये आप देख सकते हो एक गणपति जी का मूर्ति लेके जा रहे हैं और यहाँ पे अजान हो रही है, जो कि जो ढोल बजाने वाले थे अजान की आवाज़ सुन के ढोल बंद कर दिए। वाकई में कहीं ना कहीं एक हिंदू मुस्लिम का जो है भाईचारा बना हुआ है और कुछ लोग हैं जो इसी को बिगाड़ने में लगे रहते हैं। तो उनको मेरा ये संदेश है कि सीखो इनसे कुछ। वाकई में आप सुनिए अजान। ये गणपति है, ये आप देख रहे हो, ये ढोल बजा रहे हैं। यहाँ पे बजा रहे थे मगर अजान की आवाज सुन के बंद कर दिए। ये दीवानशाह दरगाह रोड की बात है। ये माइक लगे हुए बड़े बड़े। इनसे उन हिंदुओं को सबक लेना चाहिए जो देश के हिंदुओं को भड़काते हैं। मगर ये भी एक हिंदू भाई हैं जो हमारे एक भाईचारा का संदेश दिए इस जगह। ये आज की करंट वीडियो है, मैं लाइव वीडियो बना के डाल रहा हूँ आपको। 4 तारीख का है सितंबर का। அடுத்து பாருங்க, இவ்வளோலாம் வந்து ஊர்வலமாக கொண்டு போய் அந்த விநாயகரை வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு பணம் கொடுத்து எங்கெங்கெல்லாம் போய் வசூல் பண்ணி பெரிய 20 அடி 30 அடியில் விநாயகர் சிலையை செஞ்சு கலர் அடித்து அதை கொண்டு போய் வந்து எவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க பாருங்கள். எட்டி உதைக்கிறது, புல்டோசரை கொண்டு வந்து அப்படியே நசுக்கிறது, கடலில் தூக்கி போகிறதுக்காக அது வெயிட் ஓவராக இருக்கிறதுனால ஒரு ஆள் அது மேலே ஏறி நின்றுக்கிட்டு டான்ஸ்லாம் ஆடுறான். அந்த ஒரு வீடியோலாம் பார்த்தேன் முன்னாடி. இது வந்து கடவுள்னு நீங்கள் உண்மையிலே நம்பினா இது மாதிரிலாம் செய்யலாமா? ஒரு கடவுளுக்குள்ள மரியாதையா இது? எவ்வளோ கேவலப்படுத்துகிறீங்க. அங்கே கொண்டு போய் அதுவும் அந்த நீர்நிலைகள்லாம் எல்லாம் அந்த அத்தனையும் மோசமாகும். அங்கே உள்ள மீன்கள்லாம் செத்து போகும். ஏன்னா அந்த கலர் கொடுக்குறான் பாருங்கள், அத்தனையும் பாய்சன். மீன்களை அந்த கலரை வந்து சாப்பிட்டுச்சுனாக்க அவ்வளோதான். அந்த மீனை வந்து இப்போ இவன் எடுத்து கொண்டு போய் இவன் சமைச்சு சாப்பிட்டானா அது அதை விட பெரிய டேஞ்சர் உடம்புக்கு. ஏன்னா எல்லாம் வந்து கெமிக்கல்ஸு, ரொம்ப லோ குவாலிட்டியில் உள்ள கெமிக்கல்ஸ் தான் அதை வச்சு அடிப்பானுங்க அந்த இது பிள்ளையார் சிலைக்கு. அந்த பெயிண்ட்டை வந்து நீங்கள் வந்து அப்படியே கடலில் தூக்கி போட்டிங்கனாக்க அதனால் வந்து பாதிப்படைகிறது அங்கே உள்ள மீன்களும் அந்த இதை வந்து சாப்பிட்ற நம்ம மக்களும் தான். அது பாருங்கள், அந்த கடவுள்னு சொல்கிறீங்க, அந்த பிள்ளையாரை வந்து எப்படி என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள். அது பாருங்கள், கிரேனை கொண்டு வந்து வச்சு எதுக்கு இத்தனை பேர்? முன்னாடிலாம் வந்து கொழுக்கட்டையில் சின்னதாக செஞ்சு அவர்களை கொண்டு போய் அந்த மண்ணோடு சேர்த்து கடலில் போய் கரைப்பாங்க. ஆனால் இப்போ நிலமையே வேறு மாதிரி ஆயிடுச்சு.